ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு டபுள் ஜாக்பாட்டா அமையப்போது. உங்க அக்கவுண்ட்ல பேங்க் அக்கவுண்ட்ல பணமழையை கொட்ட போதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இதே விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ல பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை எப்போ வரும்? பொங்கல் பரிசு பணம் எவ்வளோ வரும்? ஜனவரி 9ஆம் தேதி என்ன அதிசயம் நடக்க போகுது? எல்லாமே டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். வழக்கமா ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி தான் நமக்கு அந்த ரூ. 1000 மெசேஜ் வரும். அதாவது மகளிர் உரிமைத் தொகையை 15ஆம் தேதி தான் வர வைப்பாங்க. ஆனா, இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை வருது. அன்னைக்கு பேங்க் லீவா இருக்கலாம். அதனால நம்ம பெண்கள் கையில பண்டிகை செலவுக்காக அரசாங்கம் முன்னாடியே காசு குடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. கிடைச்ச தகவல் படி இந்த முறை ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அல்லது ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள உங்க அக்கவுண்ட்ல ரூ. 1000 வர வைக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கதா அரசு வட்டாரங்க தெரிவிக்கிறாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் முன்கூட்டியே போட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ண போறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மகளிர் உரிமைத் தொகை ஒரு பக்கம் இருக்கட்டும். ரேஷன் கடையில கொடுக்க போற பொங்கல் பரிசு தொகுப்பு கூட எவ்வளோ பணம் குடுப்பாங்க? அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா எலக்ஷன் வரதுனால அரசு வட்டாரங்கள்ல ஒரு சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. இந்த முறை டிஎம்கே பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா 5000 குடுங்கன்னு வலியுறுத்தி வராங்க. ஆனா, இந்த வாட்டி 3000 சேங்ஷன் ஆகியிருக்க தகவல் வந்திருக்கு. முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் பேஸ் பண்ணி தான் மக்கள கவர் பண்றதுக்காக தான் இந்த 3000 கொடுக்க போறதா சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000, பொங்கல் பரிசு 3000 மொத்தம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4000 அக்கவுண்ட்ல வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது உண்மையாயிருச்சுன்னா, கண்டிப்பா இந்த பொங்கல் வேற லெவல்ல தான் இருக்கும். இப்படி அரசாங்கம் பணம் போடுற இந்த நேரத்தில தான் சில ஏமாத்துற கும்பலும் கிளம்புவாங்க. தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. உங்களுக்கு பொங்கல் பரிசு 3000 சேங்ஷன் ஆகியிருக்கு. அத உங்க அக்கவுண்ட்ல போடணும்னா, உங்க ஃபோனுக்கு வந்திருக்க ஓடிபிய ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 3000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஓடிபி கேட்பாங்க. தயவு செஞ்சு இது மாரி கால் எதனா வந்துச்சுன்னா, உங்க ஓடிபிலாம் ஷேர் பண்ணாதீங்க. அரசு அதிகாரியோ யாரும் இது மாரி உங்ககிட்ட ஓடிபிலாம் கேட்க மாட்டாங்க. அரசாங்கம் மோஸ்ட்லி பணம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில டைரக்ட்டா தான் குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா டைரக்ட்டா பேங்க் அக்கவுண்ட்ல வர வச்சுருவாங்க. இது மாரி ஓடிபிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஆக மொத்தம் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்ல கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.